ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹில் லைஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள vlog பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் vlog எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த vlogல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது. ஹேர் கேர், ஸ்கின் கேர், நெக்ஸ்ட் ரெசிபி, இது எல்லாமே இந்த vlogல இருக்கும். ஸோ என்னோட ஈவினிங் பூஜை வைக்கிறது வரைக்கும் இந்த vlogல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு புதுசாக கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அதுவுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சரி, இப்போ வாங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரைடேனாலே சாம்பார் தான் வைக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ காய் அந்தளவுக்கு இல்லை. 2 பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரே ஒரு குக்கும்பர் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட ஒரு பெரிய பல்லாரி, 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய். ஸோ இதை வச்சு தான் சூப்பராக என்னோடய ஸ்டைலில் நான் எந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணுவேன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு சாம்பார் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். நான் எந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் கொஞ்சமாக, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு, நான் நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு, இதெல்லாமே எண்ணெயில் நல்லா தாளிக்க விட்டுருவேன். பல்லாரி ஒரு கோல்டன் கலர் வரது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் அது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அது கூட்டுக்கு பொரியல் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. சரி, அது கூட 2 கேரட் போட்டு முட்டைக்கோஸ் கேரட் தொக்கு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சீவிட்டுருக்கேன். சைடில் பருப்பை வேக போட்டுட்டேன். 1 கப் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 2 டம்ளர் வாட்டர் விட்டு நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். தக்காளி நல்லா வெந்ததுமே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய்கறி, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பரில் நான் தொளி எதுவுமே உரிக்கலை, அப்படியே தான் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். காய்கறி குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணால் ஈஸியாக குக் ஆகிரும். ஸோ ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு குக் பண்ணேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா வெஜிடபிள் தண்ணியே அதுக்கு போதுமான அளவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போது நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிங்கன்னா இந்த வெஜிடபிளில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம். நான் பருப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சுருந்தேன், அதனால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மசாலாவோட பச்சை வாசம் பொறுத்த வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுட்டு ஃபஸ்ட்டே ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். புளி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஒரு 40 to 50% நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சைட் பை சைடு நான் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். அப்போ அடுத்த டைம் கிச்சனில் உள்ள குக்கிங் ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ நான் எந்த மாதிரி பொரியல் ரெடி பண்ணுவேன்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம், கடுகு ஆட் பண்ணியிருப்பேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணியிருப்பேன் அதோட தொலியோடு. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டுக்கு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டைக்கோஸ் அண்ட் கேரட், அதையும் ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க தேவைக்கு. காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சுது. காய்கறி நம்ம இதே மாதிரி பருப்பை தனியாக நம்ம கடைஞ்சி ஆட் பண்ணோம்னா காய்கறி ஒன் பை ஒன்னாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக்கரில் நம்ம ரெடி பண்ணால் நல்லா குழஞ்சி குக் ஆகிரும். நமக்கு ஈவினிங் போக போக நல்லா கட்டி ஆகிரும். இது அப்படி இருக்காது. நம்ம எந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோமோ அதே போல் தான் ஈவினிங் வரை இருக்கும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருந்தது. நான் ஒரு 5 விசில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா காப்பி போட்டு நல்லா கிளறும் போது நல்லா மசிஞ்சு கிடச்சிது. இது கூட கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட காயப்பொடி இல்லை, நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் மல்லித்தலை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு. மல்லித்தலையோட எஃபெக்ட் இறங்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் சாம்பார். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபனுக்கும் சரி ரைஸ்க்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரைஸ்க்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக உப்பு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பாங்க, அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து சைட் பை சைடு வந்து கார சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 4 வந்து வரமிளகாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு துண்டு கார்லிக் எடுத்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பம் தான். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பிரான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட் காம்பினேஷன் நல்லா இருந்தது. எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் முடியும் போது சைட் பை சைடு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்தாலே போதும். கிச்சன் எப்பவும் நீட்டாக இருக்கும். நான் வந்து சாம்பாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் தெரிச்சிருந்தது. நான் கையோடி வந்து துடைச்சி எடுத்துக்க போகிறேன். பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணி தேங்காவை லைட்டாக வந்து சதைச்சி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம சீரகம் வந்து தாளிக்கிற யூஸ் பண்ணனால சீரக பொடி ஆட் பண்ண வேண்டாம். தாளிக்கும் போது நீங்கள் சீரகம் யூஸ் பண்ணாட்டா 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பொரியலும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்பவுமே கோஸ் கூட வந்து கேரட் ஆட் பண்ண மாட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கேரட் வந்து 2 மிச்சமாக இருந்தது, அதுவுமே ஆட் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் வந்து மேலே தொலி வந்து கொஞ்சம் பிளாக் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. அப்படி இல்லைன்னா பீன்ஸ் கூட மட்டும்தான் நான் கேரட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அம்முட்டிக்கு வந்து ஆப்பம் சுட்டாச்சு, கூட வந்து சாம்பார் சட்னி வச்சு கொடுத்துட்டேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்களுக்கு ஆப்பம் தான். என் அம்முட்டி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் வந்து சொல்லணும். பாப்புட்டி வந்து ஸ்டில் தூங்கிட்டு இருக்கா இன்றைக்கி. சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் ரைஸ், நல்ல ஒல்லியான ரைஸ் தான் நான் வந்து குக்கரில் மார்னிங் அம்மூட்டிக்கு ரெடி பண்ணிடுவேன். எனக்கும் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ஒரு 12 o'clock போல் தான் வைப்பேன். அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு 11:30 மேலே ஆகிரும். அப்போ வந்து வேர்க்காமல் இருக்கும். அப்படி இல்லைனா வேர்த்துரும். அதனால தான் நான் வந்து 2 டைமாக வந்து சாப்பாடு வைப்பேன். சாப்பாடு வந்து குழம்பு மேலே நான் ஆட் பண்ணிக்கலாம். என் அம்முட்டிக்கு வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணதால் அங்கே வேற கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நல்லா சாம்பார் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கேரட் கூட்டு தான். ஸோ இந்த 2 ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்துன்னு என்னோட ஃபீட்பேக்கில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்புட்டி தூங்கிட்டு இருக்கா, அதனால நான் இன்னைக்கு அம்முட்டி ஸ்கூலுக்கு கொண்டு விட. ஸோ அதுதான் நானுமே அம்முட்டி ஸ்கூலுக்கு கொண்டு விட போவேன். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா பாப்புட்டி தூங்குற நேரத்தில் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு, கையிலையும் குத்திடுச்சுது. ஸோ மறுபடியும் நான் வந்து காம்போவாக இருக்கிறது தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த கேப் இருக்கிறது வாங்காதுங்க. ஏன்னா கேப் பார்த்தீங்கன்னா 1 டேல எனக்கு அந்த மேலே பிளாக் கலரில் ஒரு லாக் இருக்குல்ல, அது உடஞ்சிடுச்சுது. பட் பாட்டில் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைப் வந்து வாங்காதுங்க. சில்வர் மூடியில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா 4 ஸ்பைஸ் ஜார் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருந்து. அது கூட வந்து ஃபனல் இருக்கு இல்லையா, அதுவுமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 280 ஐ திங்க். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் லாக் வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். லாக் வந்து 1 டேல எனக்கு வந்து உடஞ்சிடுச்சுது. நெக்ஸ்ட் வந்து பாட்டிலை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படி புது பாட்டில் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ உள்ளே நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு ஈவினிங் மேலே தான் நான் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு ஹஸ்பண்டுக்கு பாப்புட்டிக்கு 3த்துக்குமே நான் வந்து ஆப்பம் சுட்டு எடுக்கும்போது அடுப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து தெரிச்சிருந்தது. ஸோ கையடி பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாமே நான் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக வந்து கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கோலின் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப அழுக்காகிடுச்சு, ஏதாவது சிந்திருந்தால் மட்டும்தான் நான் வந்து சோப் யூஸ் பண்ணி வந்து நல்லா அடுப்பை வந்து நீட்டாக வந்து டீப் க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா இதே போல் கோலின் ஸ்ப்ரே மட்டும் தான் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி வச்சுப்பேன். இதுவுமே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய விளாகில் சொல்லியிருக்கேன், எப்போ நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணாலும் அடுப்புக்கு கீழே 1-2 தூசி இருந்தாலும் கையோடி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா கடுப்பாக இருக்காது, எதுவுமே கரை பிடிக்கிறது. அது மட்டும் இல்லை பூச்சி கரப்பான் தொல்லை அப்படி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதே போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ள வந்து எதாவது குக் பண்ணும்போது கண்டிப்பாக மடியாக இருக்காது, ஆக்டிவாக இருக்கும். நான் காலேஜ் டைமில் நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் தான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து குக்கும்பர் அப்படி இல்லைனா தக்காளி எதாவது கட் பண்ணி வச்சுருந்தா முகத்துக்கு போட்டுருவேன். ஸோ வெஜிடபிள் நிறைய என் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணதே இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நமக்கு ஃபேஸு ஹேர் வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணது சுத்தமாக டைம் இருக்காது. அதில் ஒரு 2 கிட்ஸ்னால் ரொம்ப டைம் சுத்தமாக இருக்காது. ஸோ பாப்டி வர ரொம்ப அழுவா அடம்பிடிப்பா. அதனால் எனக்கு ஸ்கின் கேர் ஹேர் கேர் இது எதுவுமே மெயின்டைன் பண்ணது கிடையாது. நான் சும்மா இருந்தாப்புல இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இருந்தோன்னா எனக்கு போடணும்னு தோணுச்சுது. பாப்புட்டி தூங்கிட்டு இருக்கா, அதனால எனக்கு டைம் கிடச்சிது. இல்லைன்னா சுத்தமாக போட விட மாட்டா. ஸோ அதனால் ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி
குக்கும்பர், டொமேட்டோ, உருளைக்கிழங்கு இப்படி என்னெல்லாம் கிச்சனில் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து ஃபேஸ்க்கு போட்டாலே போதும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு ஹேருக்கு வந்து சுத்தமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணது பிடிக்கவே செய்யாது. அதில் எனக்கு டைம் இருக்காது. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படி போய் குளிச்சுடுவேன். சில டைம் மட்டும் தான் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ரிலாக்ஸாக இருந்து மசாஜ்லாம் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைமில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். காலேஜ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ ஹேருக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். இப்போ வந்து சுத்தமாக இல்லை. ஸோ இன்றைக்கி பண்ணலாம் தான். என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல், அப்புறம் விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 3யுமே வந்து சேம் அளவு எடுத்து நல்லா வந்து பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து கொஞ்சமாக நமக்கு தலைக்கு எவ்வளோ தேவையோ, என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா பூஞ்சட்டு முடிவாக தான் இருக்கும். அந்த ஹேருக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். தண்ணியை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஆயிலை நம்ம ஒரு கிண்ணியில் விட்டு டபுள் பாயில் மெத்தடில் லைட்டாக ஹீட் பண்ணணும். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம தலை பொறுக்கிற சூடு மட்டும் போதும். நெக்ஸ்ட் அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட்டு ஜென்டிலாக வந்து எல்லா இடமும் பிரித்து தேய்ச்சிக்கணும். எனக்கு லைட்டாக தெரிச்சாலே போதும், உள்ள நல்லா அப்சர்வ் ஆயிரும். ஏன்னா மண்டையில் சுத்தமாக முடி இருக்கவே செய்யாது. அப்படி பாப்புட்டி பிறந்த பிறகு நல்லா வந்து ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. சுத்தமாக மண்டையில் முடி இருக்காது, உங்களுக்கே பார்த்து தெரியும். நல்லா வந்து ஹேர் மசாஜ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பண்ணுவேன். ஹேர் வந்து ரொம்ப க்ரோத் ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் எனக்குள்ள அதை நல்லா இடித்து அதோட சாரை வந்து தேய்ப்பேன். அது நல்லா எனக்கு ஹேர் வந்து ப்ரொமோட் ஆச்சுது. பட் அதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா வந்து வரியாக இருக்கிற சீப் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆகும். ஸோ எண்ணெயை வந்து ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாப்பி முடிச்சுட்டான். ஸோ அவள்கிட்ட வந்து பேசி தான் வந்து ஹேருக்கு வந்து என்னது எத்தனையுமே நம்ம அப்ளை பண்ணி ஆகணுமே அந்த ஒரு இதில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து குளிங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் குளிக்க முடியும். அது வரைக்கும் பாப்பி வந்து குளிக்க விட மாட்டான். யார் இது? பாப்பாவா? நெக்ஸ்ட் இது ஈவினிங் மேலே தான் வீடியோ எடுத்துருக்கேன். ஈவினிங் மேலே வந்து ஒரு 3:30 மேலே வந்து மழை வந்து பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. ஸோ என் ஆயில் கேனம் வந்து நல்லா வந்து காஞ்சிச்சுது. நம்ம அந்த ஆயிலை வந்து கையோடு ஃபில் பண்ணால் தான் உண்டு. ஸோ இந்த ஃபனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி நான் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக வந்து கீழே சிந்தும். பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து கொஞ்சம் மடக்கி வைக்கிறது மாதிரி இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது இது. ஸோ ஈவினிங் மேலே நல்லா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. அட் த சேம் டைம் கரண்ட்டும் போயிடுச்சுது. ஸோ வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு பூ போட முடியலை, ஏன்னா நல்லா இருட்டாக இருக்குது. சரி ஓகே, ஒரு 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கேண்டில் கொளுத்தி வந்து விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து சுண்டல் தான் வேக வச்சுருந்தேன். ஸோ வெள்ளை சுண்டல் மார்னிங் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ குக்கரில் தான் வைக்க பொறிச்சிருக்கேன். ஸோ மழை ஸ்டில் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை, பெஞ்சிட்டே தான் இருக்கும். பவர் இன்னுமே எனக்கு வரவே இல்லை கரண்ட்டு. ஸோ லவ் பேர்ட் பார்த்தீங்கன்னா அந்த குளிரில் எல்லாமே அந்த பாட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிச்சு. தட்ட வெளியே வரவே இல்லை. ஸோ நான் வந்து வெளியெல்லாம் கோலம் போட முடியாதுல்ல. ஸோ வாசப்படியிலையும் இந்த சைடில் மட்டும் தான் நான் வந்து கோலம் போட்டிருந்தேன். என் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டோனி அழிச்சிடுவான். ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30க்கு வந்துடுச்சுது. ஸோ நான் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கு வந்து கொளுத்திட்டேன். ஸோ இந்த ஃப்ரைடே பார்த்தீங்களா என்னோடய டே வந்து இந்த மாதிரி தான் போச்சுது, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதே அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு vlogல வந்து பார்க்குறேன். ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட் மகிழ் விக்னேஷ். டாடா பாய்.